நிறைய கிறிஸ்தவங்க போன் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, எதுக்குக்கா? கிறிஸ்தவங்க கஷ்டப்படுறதுக்கு 2 காரியம் இருக்கு. சோதனைகளை அனுமதிப்பார், ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆரோக்கியமா சோதனைகள்லாம் முடிஞ்ச பிறகு பெரிய ஆசீர்வாதம் தருவார். இந்த ஆசீர்வாதத்துக்கு கூட சில சோதனைகள் வரும். அது என்னம்மா, நல்லவங்களா இருந்தாலுமே சோதனை வருமாம்மா? ஆமா ஆரோக்கியம், நல்லவங்களுக்கு தான் நிறைய சோதனை வரும். ஆனா ஒரு சோதனையும் ஜெயிக்காது. 2வது காரியம் என்னன்னா, கிறிஸ்தவங்க இந்த பைபிள் வார்த்தையை மீறி நடந்தா சோதனை வரும். இந்த சோதனை எல்லாம் நான் பண்ணத தப்புனால வருதான்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்படியாம்மா? பைபிள் படியே வாழ்வு சோதனை வருதுன்னா கவலைப்படாதீங்க. சோதனை முடிஞ்ச பிறகு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இங்க அநியாயமா வாழ்ந்து சோதனை வருதுன்னா நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பின உடனே ஆசீர்வாதம் வரும். தடப்பட்ட காரியம் எல்லாம் நடக்கும். சிந்திச்சு மனம் திரும்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.